சென்னை ஆலந்தூர் தொகுதியில் அமைச்சர் தாமு அன்பரசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்னை ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளராக அமைச்சர் தாமு அன்பரசன் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் ஆலந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆலந்தூர், ஆதம்பாக்கம், நங்கநல்லூர், மணப்பாக்கம், முகடிவாக்கம் ஆகிய பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வியாபாரிகள், பல்வேறு நலசங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகளை சந்தித்து அமைச்சர் தாமு அன்பரசன் ஆதரவு கோரினார். முன்னதாக ஆலந்தூரில் கலைஞரால் திமுகவின் இரும்பு தூண் என புகழப்பட்ட மிசா மா ஆபிரகாம் இல்லத்தில் அவரது திருவுருவ படத்திற்கும் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பரப்புரையின் போது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். சென்னை ஆலந்தூர் தொகுதியில் அமைச்சர் தாமு அன்பரசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்னை ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளராக அமைச்சர் தாமு அன்பரசன் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் ஆலந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆலந்தூர், ஆதம்பாக்கம், நங்கநல்லூர், மணப்பாக்கம், முகடிவாக்கம் ஆகிய பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வியாபாரிகள், பல்வேறு நலசங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகளை சந்தித்து அமைச்சர் தாமு அன்பரசன் ஆதரவு கோரினார். முன்னதாக ஆலந்தூரில் கலைஞரால் திமுகவின் இரும்பு தூண் என புகழப்பட்ட மிசா மா ஆபிரகாம் இல்லத்தில் அவரது திருவுருவ படத்திற்கும் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பரப்புரையின் போது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். சென்னை ஆலந்தூர் தொகுதியில் அமைச்சர் தாமு அன்பரசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்னை ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளராக அமைச்சர் தாமு அன்பரசன் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் ஆலந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆலந்தூர், ஆதம்பாக்கம், நங்கநல்லூர், மணப்பாக்கம், முகடிவாக்கம் ஆகிய பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வியாபாரிகள், பல்வேறு நலசங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகளை சந்தித்து அமைச்சர் தாமு அன்பரசன் ஆதரவு கோரினார். முன்னதாக ஆலந்தூரில் கலைஞரால் திமுகவின் இரும்பு தூண் என புகழப்பட்ட மிசா மா ஆபிரகாம் இல்லத்தில் அவரது திருவுருவ படத்திற்கும் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பரப்புரையின் போது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர்.